ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அந்த த்ராட்டில் கான்டாக்டை விட்டுட்டேன்னா டக்குன்னு ஆஃப் ஆகுது. வாவ், தலையாட்டுறாரு, ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற உணர்கிறாரு. அந்த பிரேக்கு பிடிக்கும் போது சரி ரைட்டு இன்னைக்கு ஜிடிஏ மோதிடுவோண்டா அப்படின்னு நினச்சேன். செல்லம், இப்போ தான் அந்த ஆரியை முந்திட்டு முன்னாடி வந்திருக்கேன். நீ இப்போன்னு பார்த்து ஆஃப் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த ஆடுகளத்தில் வர மாதிரி விட்டுறாதரா. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்ட் இன்னைக்கு சண்டே ஒரு அன்னோன் ரைடு தான் பிளான் பண்ணியிருக்கோம். அன்னோன் டெஸ்டினேஷன் எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ GT650 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறையா விளாக் போட்டிருப்பேன். ஸோ அவர் வந்து கௌதம் ப்ரோ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரோ எங்கேயாவது வெளில போகலாமான்னு கேட்டார். ப்ரோ நானுமே கேட்கணும்னு நினச்சேன், எங்கேயாவது போகலாம் இன்றைக்கி சண்டே அப்படிங்கும்போது சரி வாங்க சக்தி வரைக்கும் போகலாம் அப்படின்னாரு. ஸோ ஈரோடு டு சக்தி எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்படி இப்படின்னு ஒரு 40 கிலோமீட்டர் அங்கே போயிட்டு என்ன ஸ்பாட் இருக்குது அப்படிங்கிற ஐடியாலாம் இல்லை. போகிற ரூட் நல்லா இருக்கும்னாங்க. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைடு கிளம்பி போவோம் அப்படின்ட்டு. அண்டு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இருக்கிற கம்ப்ளைண்ட் இன்னும் ரெடி ஆகலை. இன்னும் நான் சர்வீஸ் பண்ண கிடையாது, அப்படியே தான் போயிட்டுருக்கேன். ஸோ இதுக்கு முந்தின விளாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அந்த த்ராட்டில் கான்டாக்டை விட்டுட்டேன்னா டக்குன்னு ஆஃப் ஆகுது. வாவ், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிடுது. அது எதனால், அதே த்ராட்டில் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா வந்து ஆஃப் ஆகிறதில்ல. நான் கொஞ்சம் வந்து லூஸ் விட்டேன்னா டக்குன்னு ஆஃப் ஆயிடுது. அண்ட் அதே மாதிரி செகண்ட் கீர் தேர்ட் கீரில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்பவே அணைத்துது. அது எதனால் அப்படிங்கிறது தெரில. ஸோ அதை இன்னும் நான் ரெடி பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ரிஸ்கி தான், அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு ஓட்டணும். இந்த ரோட்டில் எனக்கு இந்த ஈரோடு டு சித்தோடு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காததே இந்த ஸ்பீட் பிரேக்கர் தான். ரோடு நல்லா அகலமாக வைடாக போட்டு சூப்பராக ரெடி பண்ண வச்சாங்க. ஆனால் ஸ்பீட் பிரேக்கர் ரொம்பவே அதிகம். இப்போ அது எப்படின்னா 500 மீட்டர் கூட இல்லை, அதுக்குள்ளாரையே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் வருதா. ஸோ அதுவும் இந்த கீர் கட் பண்ணாம பேசுனதில்லை. ஸோ இந்த வண்டிக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும்போது ரொம்பவே அடி வாங்குது. போகலாமா? ஸோ கைஸ், தட்ஸ் GT650. எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்டிங்களா? எப்படி திரும்பி பார்க்குறாரு பார்த்தீங்களா? வண்டியே ஹை அட்ராக்ஷனாக இருக்கும். இதில் எக்ஸாஸ்ட் நோட்டெல்லாம் போட்டு வண்டி சும்மா வேற லெவலில் இருக்கும். இதோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு என் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ரெட் ரோஸ்டர் தான் போட்டிருக்காரு. ஸோ சவுண்டு பாருங்கள், கிளியுதா? நம்மளுது வேற உள்ளே வாங்குது. அந்த கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறனால இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போயிட்டு முன்னாடி வருது. அது என்னன்னு தெரியல. இன்றைக்கி எது சம்பவம் ஆகாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் சந்தோஷம். பார்ப்போம். நான் கொஞ்சம் 2 ரிஸ்க்காக தான் எடுத்து போயிட்டுருக்கிறேன். நடுவில் கீது வண்டி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளோதான். தட்ஸ் GT. ஆல்வேஸ் ஹை அட்ராக்ஷன். அந்த வண்டியோட ஹை அட்ராக்ஷன் வந்து ஆடியன்ஸ் அட்ராக்ஷன் எப்பயுமே. அப்பா எப்படி எப்பயும் கிடைக்கிற அந்த ஒரு ரைடிங் கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. அந்த ஒரு வண்டி உள்ளே வாங்குறது, அந்த கம்ப்ளைண்ட்டு அதெல்லாம் போகும்போது நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்க லைட்டாக உள்ளே வாங்கி வெளில போகுது. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு நல்லா ஃபுல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணவே மாட்டேங்குது. ஸ்மூத்தாகவே போவோம், என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னே தோணிகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே உள்ளே வாங்குது. இப்போ தெரிவிக்கல, திருப்பி உள்ளே வாங்குது. பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் இருக்குது, அப்புறம் ஏன் இப்படி? ஸ்பார்க் பிளக் ஒழுங்காக இல்லைனாலும் இந்த ப்ராப்ளம் வரும். ஆனால் ஃபேரிங் இருக்குது, அதனால தான் யோசனையாக இருக்குது. அது இப்படி என்ன ப்ரோ? ஆமாம், இது கொஞ்சம் தூரம் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். என் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஓட்டுறாரு. நான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வண்டி ஓட்டிட்டு அவர்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கேன். ஸோ திஸ் எப்படி சவுண்டு வா, இந்த ரெட் ரோஸ்டருக்கோ இந்த எக்ஸாஸ்ட் நோட்டுக்கோ வா, என்ன புல்லு. நான் எப்போவுமே இந்த வண்டி ஏறினா நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ரைடிங் பொசிஷனே செம்ம கம்ஃபர்ட் கொடுக்கும்.
சும்மா லைட்டாக பின்னாடி தள்ளி அப்படியே ஒரு அழுத்தணும்னு வச்சுக்கோங்க. வாரே 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 வா. தலையாட்டுறாரு, ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற உணர்கிறாரு. ஏதோ செக் பண்றாரு. ஆட்டோ ரைஸ் ஆகுதா? ஆட்டோ ரைஸ் ஆகுது. ஆகுதுங்களா? ஒரு ப்ராப்பராக ஒரு வண்டியை பக்காவாக மெயின்டைன் பண்ணணும். அது வண்டியே எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்ததுனால அதை ஒழுங்காக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. வாங்கினா மட்டும் பத்தாது, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னு எனக்குள்ளே நானே இப்போ திட்டிகிட்டு இருக்கிறேன். ஒழுங்காக நேற்று சர்வீஸ் விட்டு எடுத்துருந்தானா இந்த கம்ப்ளைண்ட்லாம் ரெக்டிஃபை ஆகிருக்கும். சரி, ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் என்னென்னங்கிறது டீட்டெயிலாக தெரியும். அதுக்கப்புறமேட்டு அதை பக்காவாக கொடுத்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஈரோட்டில் கேடிஎம்மில் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவர் ஓகே, அவர் ஸ்லாட் ஃப்ரீ நான் மட்டும் தான் புக் பண்ணுவேன். ஸோ அதனால் அதை புக் பண்ணி அப்புறம் ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். ஓ ஓ ஓ டிராக்டர் உள்ளே வந்துட்டாரு. சரி, ஓட்ட ஓகேவா இருக்கா? ஓட்ட முடியுதானே? ஒன்றும் பிரச்சனை இல்லையாண்ணே? தேர்ட் கியர் வரைக்கும் கொஞ்சம் வேபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ம் ம் ஒரு 130 140 போகும்போது எதுவும் பிரச்சனை இல்லை. ம் வா, தட்ஸ் ரெட் ரோஸ்டர். சரி, போகலாமா? ஸோ இங்கே வந்து ஸ்பாட் சூப்பராக இருக்குன்னு ஒரு பக்கம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த வந்தால் பார்த்தா கிளம்பிட்டோம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்ல, கொஞ்சமாட்டி இன்ஜின் ஹீட் குறைச்சிருக்கலாம்ல, அது மட்டும் குறைய மாட்டேங்குது. அடி உள்ளே போகுது தெரியுதுங்களா? அது ஒன்று தான். வா, நல்லா இருக்கே லொக்கேஷனு. அது எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தாளவாடி நினைக்கிறேன். தாளவாடி தானே? அப்படியே ஏறிடலாமா தாளவாடி? நல்லா இருக்கும் அங்கே. ஆனால் நைட் டைம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. இது லொக்கேஷனே சூப்பராக இருக்குது சுற்றிலும். ஸோ கைஸ், இங்கே தான் ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இங்கே லொக்கேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி நின்றுருக்குறோம். இது அப்படியே இதே ஒரு பெண்டு எஸ்பெண்ட் மாதிரி போட்டுச்சு. இங்கே போயிட்டு இங்கே போய் அப்படி போகிற மாதிரி இருந்தது. இந்த வியூ பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல. இங்கேயே வந்து ரொம்ப நேரமாக அப்படியே ரெட் ரோஸ்டரோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு இப்போ மோடம் போட்டது திருப்பி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா கவுந்தப்பாடி தாண்டி கோபி ஆர்ச் தாண்டதுமே ரைட் எடுத்து உள்ளே வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து பங்களாபுதூர்னு ஒரு ஏரியா, அங்கே போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிட்டன் ஈரோடு போகிறது தான் பிளானு. வா, இங்கே எல்லா கேவுமே சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. இங்கே மேப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து ஃபீல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேப்லேயே ஃபோட்டோக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. கரெக்டாக இது இங்கே வந்து எப்படின்னா சன்செட் அப்போ வந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த லொக்கேஷனே வேறு லெவலில் இருந்திருக்கும். கரெக்டாக ஒரு 5 to 7 அதுக்குள்ளார இங்கே வந்திருந்தோன்னா செம்ம ஸ்பாட்டாக இருக்கும். நாங்கள் வந்து ஈவினிங்கை வந்து இப்போ ரீசெண்டாக ஈரோட்டிலலாம் மழை பெய்ய ஆரம்பிக்கவும் சொதப்பிட்டோன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் நாங்கள் இப்போயே வந்துட்டோம். அந்த பிரேக்கு பிடிக்கும்போது சரி ரைட்டு இன்னைக்கு ஜிடிஎம் ஓதிடுவோண்டா அப்படின்னு நினச்சேன்.
அந்த காருக்காரன் வரோன்னு தெரிஞ்சு இண்டிகேட்டர் போட்டு நடுவில் வந்துட்டாப்புல. ஜிடி காரர் பிரேக் அடிச்சிட்டாரு. சரி சரி ஓகே லைட்டாக போயாச்சு. அதாவது ரொம்ப கிராஷ் இல்லைனா லைட்டாக கிராஷ் ஆயிடுவோமோன்னு யோசித்தேன். செம்ம கண்ட்ரோல்ரா நீ. ஆனால் உன்னைய நான் தான் வந்து ஒரு மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அதுவே ஒரு பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி பயத்தில் இருந்தேன். ஆனால் அப்படி நின்றுச்சு பார்த்தியா, வேறு லெவல் சொல்ல நீ. ஸோ ஆக்சுவலி ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தோம். நாங்கள் வரோன்னு தெரிஞ்சுமே அந்த கார்காரரை வந்து இண்டிகேட்டர் போட்டு உள்ளே வர பார்த்துட்டாரு. அது உள்ளே வரவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி ரொம்ப ப்ரிகாஷனாக பிரேக்கு முன்னாடியே அடித்து நல்லா ஸ்லோ டவுன் ஆகவும், நான் பின்னாடியே வரேன், நான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக பார்த்தேன். ஆனால் அந்த ஸ்பீடுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு ஆகாத மாதிரி இருந்தது. அதில் லைட்டாக பயந்தேன். பட் யா இது பார்க்கா, கோவில், புளியம்பட்டியா, இது என்ன ஏரியான்னு வர தெரியல. கள்ளிப்பட்டி. ஓ ஏ சாரி. சலாம், இப்போ தான் அந்த ஆரியை முந்திட்டு முன்னாடி வந்திருக்கேன். நீ இப்போன்னு பார்த்து ஆஃப் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த ஆடு களத்தில் வர மாதிரி விட்டுறாதடா அப்படிங்குவாங்களே, அந்த மாதிரி செல்லக்குட்டி ஆஃப் ஆகிடாத. இவ்வளோ தூரம் ஓரளவுக்கு அழுத்திட்டு வந்தபோது கூட 30 km/லிட்டர் கொடுக்குது கைஸ் மைலேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்ப்பாக 30 வந்து நிற்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏரியானா கரெக்டாக அத்தானிலேருந்து ஓடமேடு, அங்கேருந்து இப்போ பங்களாபுதூர் போகிற வழியில் இப்படி தான் நிற்கும் போதே ஆஃப் ஆகிடுது. இதை மட்டும் தான் என்னென்னு செக் பண்ணணும். ப்ரோ அந்த பக்கம் வர வழியில் ஒரு ஜென்னு ரைட் இண்டிகேட்டர் போட்டு நடுவில் வந்தான் பார்த்தீங்களா? ஒரு ஜென்னு மார்ஜி ஜென்னு ரைட் இண்டிகேட்டர் போட்டு நடுவில் வரல, நீங்கள் பிரேக் அடிச்சிங்கள, அப்போ நான் எனக்கு இவ்வளோதான் கேப்பு. நான் சரி ஓகே உன்னை அடிச்சிருவேனே நினச்சிட்டேன் நான். ஏன்னா நல்ல கேப்பு. அவர் எதுக்கு இண்டிகேட்டர் போட்டு உள்ளே வர பார்க்குறாருன்னே தெரில. உள்ள பாதி தூரம் வந்துட்டு அப்புறமேட்டு கையை காட்டுறாரு. நீங்கள் சுதாரித்து நிறுத்திட்டீங்க, எனக்கு அந்த கேப்பில் நிறுத்த முடியுமான்லாம் தெரியல. பிரேக்கிங் கொஞ்சம் கம்மி. சரி ஓகே, எனக்கு அப்படியே இந்த ஹெட் லேம்பு இங்கே அடிக்க போகுதுடா அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்பி ஒரு பக்கம் வந்து நிறுத்தியிருக்கேன். அண்ட் இதோட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த விளாகையும் முடிச்சிக்கலான்னு சொல்லியிருக்கேன். சும்மா ஒரு சண்டே ரைடு GT 650யோட அந்த எக்ஸாஸ்டோட அந்த கூஸ் பம்போடையே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பக்கம் சும்மா அப்படியே ரைடு அடிச்சுட்டு வந்துட்டோம். என்ன ஒரே ஒரு மன கஷ்டம்னா வந்து வண்டி கொஞ்சமாக அந்த அடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னுமே அந்த ஒரு வைபோடையே பறந்துருக்கலாம். அது அடைக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கிறனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ரைடு வந்து இன்றைக்கி இல்லை. அது கூடிய சீக்கிரம் போய் வந்து அதை ரெடி பண்ணணும். நாளைக்கு இல்லை நாளைக்கு போய் ஒன்றா ஸ்பார்க் ப்ளக்கு இல்லைனா த்ராட்டில் கேபிள் இது ரெண்டில் ஏதாவது கோளாக இருக்கும், அதை ரெடி பண்ணிட்டோன்னா வந்து வண்டி இன்னுமே தரமாக பக்காவாக இருக்கும். GT சொல்லவா வேணும், அதோட எக்ஸாஸ்ட் நோட்டு சும்மா இந்த ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டுக்கு தான் ஊரே திரும்பி பார்க்க வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ரெட் ரோஸ்டர் வெட்டிக்குது பார்த்தீங்களா? இந்த குரோம் ஃபினிஷுக்கும் இந்த எக்ஸாஸ்ட் நோட்டுக்கும் இப்படி தட்ஸ் GT. ஊரையே திரும்ப பார்க்க வச்சு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ வேறு லெவலில் ஃபன்னாக இருந்தது. அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்கமிங் நம்ம வீடியோஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட் ஆனால் நிறையா ட்ரிப்புகள், நிறையா ரைடுகள், நிறையா வண்டிகள் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நல்ல ஒரு ஃபீல்டில் நல்ல ஒரு ஸ்பாட்டில் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நல்ல கண்டல சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப் டேக் கேர். பை பை.